ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திரும்பியும் கிளம்பியாச்சு கப்பலுக்கு. என்னை வழி அனுப்புறதுக்கு எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணன் பொண்ணும் வந்தாங்க. நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன். இங்கேருந்து அப்படியே அவங்க என்னை வழி அனுப்பிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வந்து அமைதியாக போய் டிக்கெட்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்தாச்சு. இதுக்கப்புறம் எப்படா ஃப்ளைட் எடுப்பாங்க உட்காந்துருந்தோம். அதோட ஃப்ளைட்டுக்கும் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம கிளம்பியாச்சு, உள்ளே போகிறோம். ஃப்ளைட்டுக்குள்ளே ஒவ்வொரு ஆளாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, பைலட் கூட ரெடி ஆகிட்டாரு. ஒரே மழைங்க, அதனால் ஃப்ளைட்டு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நம்ம வந்து மலேசியாலையும் இறங்கியாச்சு. இறங்கி நம்ம ஏஜென்ட் வந்து நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காரு கப்பலை பார்க்க. அப்புறம் போகிற வழியில் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டை கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் சொல்லி சாப்பிட்டோம். ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதோட சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஏஜென்ட் வந்து சொன்னாப்புல டைம் ஆகிடுச்சு, நம்ம போய் ஆகணுன்ட்டு. அதனால் திரும்பவும் நாங்கள் எல்லாம் காரில் ஏறி உட்காந்து கிளம்பிட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட்டை பாருங்கள். ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம ஊரில் ஒரு இது வந்து ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு சாப்பாடுலாம். அதோட கிளம்பியாச்சுங்க. கிளம்பி கார் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டாங்க. போர்ட்டுக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்டெய்னராக நிற்கும். நம்ம இந்த வாட்டி எப்பவும் போகிறது வந்து டேங்கரில் போயிட்டுருந்தோம். இந்த வாட்டி நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், கண்டெய்னரு. இதான் நம்ம கப்பல் தெரியுது பாருங்கள். பில்டிங்காக ஸ்டார்ட் பண்ணது தான் கப்பல். எக்கடா வந்து முடியுதுன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கப்பல் அவ்வளோ பெரிய கப்பல். பாருங்கள் எவ்வளோ பெரிய கப்பலாக இருக்குது பாருங்கள். கண்டெய்னர் ஷிப்லாம் எப்பவுமே பெருசாக தான் இருக்கும். ஃபைனலாக வந்து இறக்கி விட்டாங்க. இறங்கினதுக்கப்புறம் கப்பலில் இறங்கி கப்பல் உள்ளே போயாச்சு. கப்பல் உள்ளே போனோடனே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கப்பலை எடுத்துட்டாங்க. போய் கொஞ்சம் நேரத்தில் கப்பல் எடுத்து நாங்களும் அதோட கிளம்பிட்டோம். அதோட டாட்டா பை சொல்லிட்டு கப்பல் கிளம்பிடுச்சு. இதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.